ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் தான் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுகள் வந்திருக்கும். அதாவது நம்ம எல்லா பேரும் எதிர்பார்த்துருந்த ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நாமளும் காத்துட்ருக்கோம். அந்த அப்டேட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டாக வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது. சரியா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்கலாம். ஓகே, அதாவது நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதாவது நியூலி சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்றைக்கி என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு இன்க்ளூட் நியூலி அத்தாரைஸ்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ், சரியா, இன் ரவுண்ட் 2 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நியூவாக சில சீட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. அதனால தான் கவுன்சிலிங் வந்து எப்போ நமக்கு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் வந்து எப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் என்னாச்சு பார்த்தா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஹவெவர் தி ரிவைஸ் ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 2 வில் பி பப்ளிஷ் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 2ஓட சீட் மேட்ரிக்ஸில் நியூவாக சில காலேஜஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சில சீட்ஸோ வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு காலேஜஸோட சீட்ஸ் வந்து வருமா வராதா அப்படிங்கிறது பின்னாட்கள் தான் நமக்கு தெரிய வரும். சரியா, அதாவது ரவுண்ட் 2க்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். நமக்கு வந்து நியூவாக சில சீட்ஸ் வந்து சில காலேஜஸில் ஆட் ஆக போதா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, காது வழியாக வந்த செய்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா சில காலேஜஸ், அதாவது வேல்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து லலிதாம்பிகா இருக்கட்டும், சரியா, இந்த மாதிரி சில காலேஜஸில் சீட்ஸ் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரவுண்ட் 2 முன்னாடி நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, சீட் மேட்ரிக்ஸில் கிடைச்சிடும். அதே மாதிரி பிஎஸ்பி காலேஜோட அந்த 50 சீட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூவாக ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, அதனால் கிட்டத்தட்ட ஒரு 250 சீட்டை நம்ம புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு மேபி எதிர்பார்க்கலாம். சரியா, ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவும் இன்னமும் கிடைக்கவில்லை. சரியா, அதனால் நமக்கு வந்து டேட் வந்து 29ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து காலேஜஸ் வந்து ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுலேயும் நிறையா டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். அப்படி டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.